மலை அடிவாரத்துல ஒரு அழகான கிராமம். நினைக்கிறப்பெல்லாம் மழை பெய்யற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான கிளைமேட். குட்டி வீடு, அதுல எப்பவுமே பேர்ட்ஸ் சத்தம் கேட்டுட்டே இருக்கணும். அப்புறம் ஒரு சின்ன நாய்க்குட்டி, அது பேர் கூட டைகர். மதிப்பு தெரியாம தெருவில் கைவிடப்பட்ட பல நாய்க்குட்டிகளில் ஒரு நாய்க்குட்டி தான் டைகர். இந்த குட்டி பையன் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது எலும்பு மட்டும்தான் அவனோட உடம்புல இருந்துச்சு. அவ்வளவு ஒல்லியாக இருந்தான். பார்க்கவே ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. பட்னியாக பல நாள் இருந்திருப்பான் போல். அவனை பார்த்த உடனே பாலை கையில் எடுத்துக்கிட்டு அவன் பக்கத்தில் ஓடினேன். என்னையை பார்த்த உடனேயும் அவன் தலை தெறிச்சு ஓடினான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு மனுஷங்க அவனை எந்த அளவுக்கு காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி 3 பெரிய நாய் இருக்கிறதுனால இந்த குட்டி நாய்க்குட்டிக்கு நான் பால் கொண்டு போனதும் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பயங்கர கோவம் வந்துருச்சு. மறுபடியும் இன்னொரு நாய்க்குட்டியா, நீ வீட்டுக்கு வந்தனா அவ்வளோதானே, என்னையும் சேர்த்து வெளியே துரத்துற மாதிரி ரொம்ப கோவமாக பேசினாங்க. அப்போ அப்பா மட்டும்தான் எனக்கு சப்போர்ட் பண்ணார். ஏன் அப்படின்னா அவருக்கும் நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அவருக்கு இந்த கலர், இவனோட ப்ரௌன் கலர் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக இந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு வந்து நான் வளர்க்க மாட்டேன், அதோட பசியை போக்குறதுக்காக இந்த பாலை மட்டும் வச்சிடுறேன் ப்ளீஸ்னு எல்லாருக்கிட்டே கெஞ்சுவேன். அப்போ எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் மனசிறங்கி, சரி பாலை மட்டும் வச்சுட்டு வா, திரும்பி பார்க்காம வந்துடணும், இந்த நாய்க்குட்டி தூக்குற எண்ணமே உனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரின்னு நானும் கொண்டு போய் பாலை மட்டும் வச்சுட்டு வந்தேன். அவனும் நல்லா குடித்தான். அது பார்த்தோடே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நாள் அப்படியே போணுச்சு. அடுத்த நாள் காலையிலையும் டைகர் எங்கள் வீட்டுக்கு வந்தான். அடுத்த நாள் காலையிலையும் டைகர் அப்பாவியே எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்னான். அவனை பார்த்ததும் எல்லாரோட கண்ணும் என் சைடு தான் திரும்பினுச்சு. ட்ராகன் மாதிரி கண்ணாலேயே நெருப்பை கக்குனாங்க. ஆனால் நான் அதுக்கெல்லாம் அசரலையே. மறுபடியும் வெக்கமே இல்லாமல் எங்கள் அம்மா கிட்டே போய், அம்மா இன்றைக்கி மட்டும் ஒரே ஒரு கொட்டாச்சி பால் தாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கெஞ்ச ஆரம்பித்தேன். ஆனால் இந்த தடவை அவங்க ஏமாறுற மாதிரி இல்லை, என்னை நம்புகிற மாதிரியும் இல்லை. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் இருக்க 2 பேர், அவங்க யாருன்னு நான் மென்ஷன் பண்ண விரும்பலை, ஏன்னா இந்த வீடியோவை அவங்களும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து அந்த நாய்க்குட்டியை அடித்து துரத்துனாங்க. அந்த நாய்க்குட்டியும் தலை தெறிக்க ஓடிடுச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க விரட்டினதை பார்த்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த நாய்க்குட்டி நம்ம வீட்டுக்கு வராது அப்படின்னு என்னோடய மனசு சொன்னுச்சு. அதுக்கப்புறம் நானும் என்னோடய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த நாள் மறுபடியும் நான் எங்கே பால் வச்சேனோ அதே இடத்துக்கு வந்து நின்னா. இதே மாதிரி ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, பல தடவை நான் எங்கே பால் வச்சேனோ அதே இடத்துக்கு தேடி வந்தால் எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அடித்து துரத்தி டயர்ட் ஆகிட்டாங்க. என்னால் நம்பவே முடியலை. வீட்டில் இருக்க எல்லாரும் இவ்வளோ கோவத்தோடு அந்த நாய்க்குட்டியை பல தடவை அடித்து துரத்தியும் எந்த நம்பிக்கையோடு அந்த நாய்க்குட்டி மறுபடியும் இதே வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு எனக்கு சப்போர்ட்டாக இருந்த அப்பா கிட்ட புலம்பிகிட்டு இருந்தேன். அப்போ தான் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எவ்வளோ பேர் அடித்து துரத்துனாலும் அவன் உன்னை தேடி தான் வருவான், ஏன்னா அவன் உன்னை மட்டும்தான் நம்புகிறான் அப்படின்னு. அப்பா சொன்ன அந்த வார்த்தை என்னோடய மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிச்சு. அப்போ தான் முடிவு பண்ணேன், என்ன ஆனாலும் டைகரை நான் தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் எல்லாருக்கும் தெரியாமல் டைகருக்கு அடிக்கடி சாப்பாடு வைக்க ஆரம்பித்தேன். அவனும் வீட்டில் இருக்க எல்லா மூளை முடுக்குலையும் யாருக்கும் தெரியாமல் என்னை நோக்கி வர ஆரம்பித்தான். ஸ்டார்டிங்கில் எனக்கு மட்டும் பிடிச்ச டைகரை வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு காரணம், ஃபஸ்ட்டு வெறுத்த முகத்தோட வீட்டுக்கு வராதன்னு அடித்து துரத்துனவங்க எத்தனை தடவை அடித்தாலும் மறுபடியும் வருது பாரு அப்படின்னு சிரிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களும் துரத்தி டயர்ட் ஆகிட்டாங்க. இவன் போகிற மாதிரியே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அவ்வளவு அடியையும் தாங்கி மறுபடியும் என்னை நோக்கி மட்டும் வந்து நின்னா என்னோடய செல்ல நாய்க்குட்டி டைகர் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்டாக ஆரம்பித்தான். என் வீட்டில் இருக்க மனுஷங்கக்கிட்ட மட்டும் இல்லை, விலங்குகள்கிட்டையும் தான். முக்கியமாக இந்த கண்ணுக்குட்டியை விளையாடுறங்கிற பேரில் அந்த கண்ணுக்குட்டியை அவன் பண்ணாத டார்ச்சரே இல்லை. சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணத்தோடு எங்கள் காம்பவுண்ட்குள்ளே நுழைஞ்ச டைகர் கொஞ்சம் கொஞ்சமாக உரிமை எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் கடிச்சு இழுக்க ஆரம்பித்தான். ஸ்டார்டிங்கில் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இவனுக்கு சாப்பாடு வைக்க முயற்சி பண்ணும்போதெல்லாம் இந்த சவுண்டை கொடுத்து தான் நான் அவனை கூப்பிடுவேன். அதனால தான் இந்த சவுண்டு கேட்டோன்னே டக்குன்னு வாலாட்டிட்டு வந்து நிற்கிறான். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஃப்ரெண்டானா, அதுக்கப்புறம் என் வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டேயும் ஃப்ரெண்டானா, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க கண்ணுக்குட்டிக்கிட்ட ஃப்ரெண்டானா. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க அந்த 3 பெரிய நாய்கள் ஷாம், அரந்தீரன் இவங்கக்கிட்ட ஃப்ரெண்டாகிறது உண்மையாகவே டைகருக்கு ரொம்ப பெரிய டாஸ்காக தான் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்க ஆட்டுக்குட்டியை கூட டைகர் விட்டு வைக்கல. அது கூடயும் ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நிறைய முயற்சி பண்ணான். எங்கள் வீட்டில் 3 பெரிய நாய்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் எப்போவுமே ஷாமும் தீரனும் ஒன்றா சுற்றிட்டுருப்பாங்க. மாறன் மட்டும் தனிமையில் இருப்பான்.
அதனால எங்கள் வீட்டுக்கு டைகர் வந்தது மாறனுக்கும் ஒரே கொண்டாட்டம் தான். மாறனும் டைகரும் ஒன்றா ஜாலியாக சுற்ற ஆரம்பித்தாங்க. என்னதான் மாறன் டைகரை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டாலும் டைகரோட கண்ணு ஃபுல்லாக தீரன் மேலே தான். தீரன் என்னதான் வெறுத்து வெறுத்து ஒதுக்குனாலும் டைகர் ஓடி ஓடி போய் தீரனை வம்பிழுத்துட்டே இருப்பான். இந்த துணியை ஃபஸ்ட்டு தீரன் தான் எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் தீரன்ட்டேருந்து எப்படியாச்சும் பிடுங்கணுன்னு டைகரும் எவ்வளோ முயற்சி பண்ணுறான் பாருங்கள். இவங்க 2 பேரும் கடிச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடிபடாது, கவலைப்படாதுங்க. என் வீட்டில் யாராச்சும் புதுசாக வந்து டைகர் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா டைகர் அண்ணாந்து என்னை தான் பார்ப்பான். அது எப்படி இருக்கும்னா, தெரியாதவங்க யாராச்சும் சாக்லேட் கொடுத்தா குழந்தைங்கள்லாம் அப்பா அம்மாவை திரும்பி பார்க்கும்ல, வாங்கட்டுமா வேணாமான்னு. அதே மாதிரி தான் எனக்கு தெரியும். நான் சிரிச்சுக்கிட்டே ஓகேன்னு சொன்னால் ஃப்ரெண்ட் ஆவான், இல்லை அப்படின்னா ஓடியே போயிடுவான். இப்படி டைகர் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டில் இருக்க எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்க ஆரம்பித்தான். நான் பார்க்கும் பொழுது எலும்பு மட்டும் இருந்த டைகர் என் தங்கச்சிங்க ஹாஸ்டல்லேருந்து வந்து பார்க்கும் பொழுது கொலு கொலுன்னு இருந்தான். டைகர் பார்க்க தான் குட்டியாக இருக்கான். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க 3 பெரிய நாய்கள் எந்த அளவுக்கு சாப்பாடு சாப்பிடுமோ அதை விட 1 மடங்கு அதிகமாகவே இவன் குழந்தையா இருக்கும்போது சாப்பிடுவான். அப்படியே வயிறெல்லாம் வெடிக்கிற ஸ்டேஜில் குண்டாக இருக்கும். நானே போதுண்டா அப்படின்னு நான் நிறுத்தினாதான், அவன் நிறுத்தவே மாட்டான். நான் வளர்க்கணும்னு சொல்லும் போதெல்லாம் அந்த நாய்க்குட்டி நல்லாவே இல்லை, வெறும் எலும்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் அவன் ரொம்ப அழகாக இருக்கான் அப்படின்னு எல்லாரும் தூக்கி தூக்கி வச்சு கொஞ்ச ஆரம்பித்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்க மூளை முடுக்கிலலாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்த டைகர் இப்போ எங்கள் வீட்டில் எல்லா இடத்துலையும் ஓடி திரிய ஆரம்பித்தான். எங்களோட தோட்டத்துக்கு காவல்காரனாகவே மாறினான். ஆனால் அப்போ கூட தீரனுக்கும் டைகருக்குமான சண்டை ஓயவே இல்லை. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, எங்கள் வீட்டில் இருக்க 3 பெரிய நாய்களை விட டைகர் ரொம்ப ரொம்ப புத்திசாலி. விடாமுயற்சியில் அவனை மிஞ்ச யாருமே இருக்க முடியாது. அப்போ எங்கள் வீட்டில் நிறைய ஆட்டுக்குட்டிகள் இருந்துச்சு. ஆட்டுக்குட்டிகளுக்காக நிறைய பாலும் தேவைப்பட்டுச்சு. ஆட்டுக்குட்டிகளுக்கு பால் கொடுத்து முடிக்கவே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகிரும். பெரிய நாய்கள்லாம் வரும், கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு போயிடும். ஆனால் நம்ம டைகர் அப்படி இல்லை. அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு உடஞ்ச டப்பாவை பக்கத்தில் எடுத்தாந்து வச்சுப்பான். அந்த டப்பாவையும் பாலையும் விடாமல் 2 மணி நேரமும் பார்த்துக்கிட்டே இருப்பான். எவ்வளவு கல் மனசாக இருந்தாலும் அவனோட கண்ணையும் விடாமுயற்சியையும் பார்த்தா கண்டிப்பாக கரைஞ்சிரும். அவன் 2 மணி நேரமாக குறுகுருன்னு பார்த்துட்டு இருந்த அந்த பார்வைக்கு பலனா கடைசியில் ஆட்டுக்குட்டிகள் மிச்சம் பண்ண பால் எல்லாமே டைகருக்கு தான் போகும். ஒரு சில வாரங்களில் வளர்ந்தது டைகர் மட்டும் இல்லை, தீரன் டைகருக்கான நட்பும் தான். ஒரு வழியாக சண்டை போட்டு முடிச்சு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. நல்லா விளையாடவும் ஆரம்பித்தாங்க. எங்கள் வீட்டிலையே வேட்டையில் சிறந்தவன்னா அது தீரன் தான். தீரன் கூட ஃப்ரெண்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக தீரனுக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்கையும் நம்ம டைகரும் கற்றுக்க ஆரம்பித்தான். இப்போது தீரனுக்கு அடுத்தபடியாக சிறந்த வேட்டைக்காரன் அப்படின்னா அது எங்களோட டைகர் தான். என்னடா இது, வீட்டில் இருக்க ஆடு, கண்ணுக்குட்டி, நாய்கள், மனுஷங்கன்னு எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்டான டைகர் நம்ம மாறிக்கிட்ட மட்டும் நெருங்கவே இல்லையே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் தெரியுது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டானதை நான் தான் பார்க்கல அப்படின்னு. இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுங்கிறத நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, நம்ம மாரிக்கு பலாப்பழம்னா உயிர், யாருக்குமே கொடுக்க மாட்டான். நம்ம மாரி பலாப்பழம் சாப்பிடும்போது வேறு ஏதாச்சும் நாய்களோ ஆட்டுக்குட்டிங்களோ பக்கத்தில் வந்து சாப்பிடணும்னு நினச்சா முட்டி தூக்கி வீசிடுவான். அந்தளவுக்கு கோவம் வரும் அவனுக்கு. இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக நம்ம மாரி பலாப்பழத்தை வெறித்தனமாக சாப்பிடும்போது பக்கத்தில் அசால்ட்டாக போய் பலாப்பழம் சாப்பிட்ட ஒரே ஒரு நாய்க்குட்டினா அது நம்மளோட டைகராக தான் இருக்கும். எவ்வளோ அசால்ட்டாக பக்கத்தில் போய் சாப்பிட்றான் பாருங்கள். முட்டி தூக்கி வீசினா அவ்வளோதான். ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா டைகர் நல்லா வளர்ந்துட்டான். வேட்டையில் சிறந்தவன் அப்படின்னு எங்கள் அப்பா வாயிலேருந்தே பாராட்டு வாங்கிட்டான். அந்த அளவுக்கு எங்கள் தோட்டத்தில் சுற்றி திரிகிற நிறைய உயிரினங்களை வேட்டையாடி வேட்டையாடி சாப்பிட்ருவான்.
மற்ற 3 பேரும் ஷாம், மாறன், தீரன் 3 பேரும் வேட்டையாடுவாங்க, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் நம்ம டைகர் குட்டி பையனாக இருக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான். ஆனால் அவன் வளர வளர அந்த சுறுசுறுப்பு குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ரொம்ப டல்லாக ஆரம்பித்தான். அது ஃபஸ்ட்டு நாங்கள் அவன் ஏதோ சோகமாக இருக்கான் அப்படின்னு அவனை சந்தோஷமாக்க ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு ஒரு அரிப்பு வகையான நோய் இருக்குது அப்படின்னு. அவன் குட்டி பையனாக எங்கள் வீட்டுக்கு வந்தப்பவே அந்த நோய் அவனுக்கு லைட்டாக இருந்திருக்கு. அவன் வளர வளர அந்த நோயும் சேர்ந்தே அவன் கூட வளர்ந்துருக்கு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராச்சும் தெருவில் கைவிடப்பட்ட நாய்க்குட்டிகளை எடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் கவர்மெண்ட் நடத்துகிற கால்நடை மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிங்க. அங்கே ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் நோய் இருக்குது அப்படின்னா அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அதுக்கான டேப்லெட்ஸ் ரொம்ப கம்மி ரேட்லேயே கிடைக்கும். சில டேப்லெட்ஸ்லாம் ஃப்ரீயாக கூட கிடைக்கும். அதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே டேப்லெட் கொடுத்து சரி பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது. அதை வளர விட்டீங்க அப்படின்னா நாயோட உயிருக்கே ஆபத்து வந்துடும். நாங்கள் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம். அதனால தான் டைகர் வளர வளர அந்த நோயும் அவன் கூடயே வளர்ந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு. டைகர் திடீர்னு காணாமல் போயிடுவான். 1 நாள் 2 நாள் கழித்து வீட்டுக்கு வருவான். பார்த்தா அவன் உடம்பெல்லாம் காயமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நாங்கள் நினச்சது எங்கள் வீட்டில் மற்ற 3 பெரிய நாய்கள் இருக்குது இல்லையா, ஸோ அது கூட சண்டை போட்டு ஏதாச்சும் காயம் வந்திருக்கோம் அப்படி தான் நாங்கள் நினச்சோம். அதுக்கப்புறம் தான் போக போக டைகர் தன்னை தானே கடித்து காயப்படுத்திக்கிறத பார்த்தோம். அது எதனால் அப்படின்னா அது ஒரு அரிப்பு நோய் இல்லையா, ஸோ அந்த அரிப்பு தாங்க முடியாமல் டைகரே ரொம்ப ஃபோர்ஸாக அவனே கடிச்சிக்கிறனால உடம்புல அங்கனைக்கு அங்கே ரத்தம் வர ஆரம்பிக்கும். முடியெல்லாம் ரொம்ப கொட்ட ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு நோய் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்பா டாக்டர்கிட்ட கேட்டு ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த டேப்லெட்டை டைகருக்கு கொடுத்ததுக்கப்புறமா அவனுக்கு அந்த அரிப்பு நின்றுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சாப்பிட ஆரம்பித்தான். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஐவர்மெக்டின் டேப்லெட் தான் நாங்கள் கொடுத்தோம். உண்மையாகவே இது கொடுத்ததுக்கப்புறம் அரிப்பு கண்ட்ரோல் ஆணுச்சு. ஆனால் உடம்புல மறுபடியும் முடி வளரணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு லோஷன் தனியாக வாங்கி உடம்புல தடவி விடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம டைகர் நல்லா சாப்பிட்றான். அந்த அரிப்பெல்லாம் அவனுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகிருச்சு. மறுபடியும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கான். குட்டி நாய்க்குட்டியாக இருக்கும்போதே கண்ணில் கோவத்தோட பல முறை அவனை எல்லாரும் அடித்து துரத்துனாங்க. ஆனாலும் அவனுக்கு பால் வைக்கும் பொழுது என்னோட கண்ணில் தெரிஞ்ச குட்டி கருணையை பெரிய நம்பிக்கையாக உருவாக்கி அவனோட மனசில் வச்சுக்கிட்டு விடாமுயற்சியோட பல தடவை என்னை தேடி வந்த நம்ம டைகரை இந்த நோயெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. டைகர் இன்னும் பல வருஷம் எங்கள் கூட தான் இருக்க போகிறான். அவன்கிட்ட இருந்து நம்பிக்கை, விடாமுயற்சி இந்த மாதிரி பல வாழ்க்கை பாடங்களை நானும் கற்றுக்கிட்டே தான் இருக்க போகிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றிகள் பல. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டைகரோட கதை உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றிகள் பல.